எவன் ஒருவன் உன்னை ஏளனம் என்று கேவலம் என்று நினைக்கிறானோ அவன் அதைவிட கேவலமும் ஏளனமும் உள்ளவன். அதாவது அவ்வளோ மட்டமான மோசமான புத்திக்காரவன். உங்கள் கிளாஸ்மெண்ட்டு உங்களுக்கு ரொம்ப பழக்கம், சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவள் வேறு வேலைக்கு போயிட்டா, நல்லா இருக்கிற, பார்த்தாங்க கூட பேச மாட்டேங்கிறான், பார்த்தாங்க கூட சிரிக்க மாட்டேங்கிறான். நான் சிரிக்கிறேன், அவன் சிரிக்க மாட்டேங்கிறான், அவன் பார்க்க மாட்டேங்கிறான்னு நினைக்காதீங்க. அப்படியே வந்து பேசினாலும் லைட்டாக காது கேளுங்க. பேச முட்டான்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம், எதுவும் பார்க்காதீங்க, போங்க. நீங்கள் உங்களோட வாட்டுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் வாட்டுக்கு போங்க. அவன் என்கூட பேச மாட்டான்னு நினச்சா நீ பேசுனீங்க என்ன, நானும் அதை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்பீங்க. ஒருத்தவங்கிட்ட போய் தசங்கி பேசாதீங்க. அப்போ அவன் வந்து கெட் வெயிட்டை காட்டிகிட்டே போவான். ஃபஸ்ட்டு அவன் கெட் வெயிட்டு படித்தவனும் நல்லா வசதியானவளும் நல்லா திறமையாக்கணும், ரொம்ப திறமையாக்கிறவங்களாம் நல்லா பேசுவாங்க. கொஞ்சம் கெட் வெயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எல்லாத்துக்கிட்டமும் பேச மாட்டேங்கிறேன் ஒன்றும் கெட் வெயிட்டு ஒன்றும் தலக்காமாது. கண்டுக்காம விட்டுரு. அவனை எப்படிக்குன்னா அதே மாதிரி இருந்துட்டு ஓ, அதுக்குன்னு எல்லாத்துக்கிட்ட இருக்காது, அவங்ககிட்ட அந்த மாதிரி. அவன் திருந்தருக்கு வழி வந்துட்டு ஒருத்தர் தலக்கணமாக்கிற திருந்தருக்கு வழி என்ன, அவனை மாதிரி இருக்கிறத அவனே திருந்திக்குவான். ஓ அவன் அப்படியா, நம்ம இப்படி தான் இருக்கம்மா, இப்போ நம்ம தப்பான்னு நினைப்பான்.